இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நாம் உபத்திரவப்படும் போது தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். பிரமாணம் என்பது என்ன? அவர் கட்டளை கற்பனைகள் எதெல்லாம் நமக்கு வேத வசனத்தின் மூலமாய் போதித்திருக்கிறாரோ அதை நாம் அந்த நாட்களில் கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன் இந்த உபத்திரவ பாதையில் நாம் வரோம், நம்ம வழியில் எந்த தவறு செஞ்சுருக்கிறோம் என்பதை எதன் மூலமாக அறிய முடியும்? அவருடைய பிரமாணங்கள், வேத வசனம், கட்டளை கற்பனை இதன் மூலமாக தான் அறிய முடியும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 119 72வது வசனத்தில், அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம் சொல்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு போதித்த வேத வசனமே நமக்கு அந்த நாட்களில் நல்லது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10-11 பார்க்கும்போது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், ஆனால் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு உலக பிரகாரமாக நமக்கு நடக்கிற சிற்றையை பார்க்கிலும் தேவன் ஏன் நம்மை சிட்சிக்கிறார்னா, அவர் தமது பரிசுத்தத்துக்கு நம்மை பங்காளர்களாக வைக்கும்படியாக, அவருடைய பரிசுத்தத்தை நாம் காத்து நடப்போம், நித்தியத்திலே அவருக்கு பங்குள்ளவர்களாக நாம் இருக்கவும், நித்திய ஜீவனே நமக்காக தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த உன்னத இடத்துல நம்மையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் நம்மளை சிட்சித்து நடத்துகிறார். அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் நம்மை அவர் சிட்சிக்கிறார் என்பதை நாம் அறியணும். எந்த சிட்சையும் தற்காலத்தில் நமக்கு சந்தோஷமாக இல்லாமல் அது துக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அந்த சிட்சையில் நாம் பழகினவர்களாக ஆகும்போது அது நமக்கு நீதியாகவும் சமாதானத்தின் பலனை தரும்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நம் வழி தப்பி நடந்தேன்னு சங்கீதம் 119:67 சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆனால் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வழி தப்பி நடந்தேன், இப்போ நான் வார்த்தையை காத்து நடக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி சொல்கிறார். ஏன்னா தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறதுனால உம்முடைய பிரமாணத்தை எனக்கு போதிங்கப்பான்னு கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தாரோடு நம்ம ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்னு 1 கொரிந்தியர் 11:32 பார்க்குறோம். அதே போல் துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி நம்மை தேவன் என்ன பண்ணுறாராம்? சிட்சித்து அவருடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நாட்களில் நமக்கு வேதத்தை கொண்டு யார் போதித்து நம்மளை நல்வழிப்படுத்துகிறார்களோ அவர்களே தேவன் பாக்கியவான்னே சொல்கிறாரு. அப்போ அந்த வசனங்களை கை கொண்டு அந்த நாட்களில் நாம் நடக்கணும். அதே போல் யாக்கோபின் காலத்து அக்கிரமத்தெல்லாம் நான் நிக்கிரகம் பண்ணி போடுவேன், தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் இனி நிற்காதபடிக்கு பலிபீடங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு அதன் சுண்ணாம்பு கல்களை கூட நான் தூளாக்கி போடும்போது அவர்களுடைய பாவத்தை அகற்றுவேன் என்பதே அதனால் உண்டாகும் பலன். அப்போ அந்த நம்ம எல்லையில் இருக்கிற அத்தகைய விக்கிரகமான கிரியைகள், எந்த ஒரு காரியத்தை நம்ம பொண்ணையோ பொருளையோ மனுஷர்களையோ சொந்த பந்தங்களையோ உறவுகளையோ எதை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அதுவே நமக்கு விக்கிரகம் தான். அத்தகைய விக்கிரகங்களை நம்ம விட்டு முற்றிலுமாய் தேவன் அகற்றும் போது அதனுடைய பலனை நாம் அறிய முடியும்னே இந்த வசனத்து மூலமாக நமக்கு போதிக்கிறார். அன்னைக்கு யாக்கோபுடைய விக்கிரக கிரியைகளை அகற்றினது போல் இன்றைக்கும் நம்முடைய விக்கிரகமாக எண்ணுகிற காரியங்களை நம் எல்லையில் தேவன் அகற்றி நம்மை சிட்சித்து நமக்கு அவருடைய வசனத்தின் மூலம் அறிவை புகட்டி நடத்தும் போது நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும். ஏன்னா நம்ம சோதனைப்படுற காலம் கடினமாக இருக்கும் போதும் அதை நல்ல ஒரு போதகர்கள் மூலமாய் விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு போதித்து அவங்கள வழிநடத்துகிறதுக்கு இந்த காரியம் உதவுகிறதா இருக்குது. அதனால் உபத்திரவம் என்பது அர்த்தமற்றது அல்ல இல்லையா? ஏன்னா நமக்கு அது வேதனையை கொடுக்கறதுக்காக இல்லை, நம்மளை தாழ்மை அடைய செய்யவும் நம் வழியை மாற்றவும் தான் தேவன் உபத்திரவத்தை நமக்கு அனுமதிக்கிறார். அதன் மூலமாக நம்ம அவர் கட்டளைகளை கற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல் உபத்திரவம் ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்மை வளர்க்கவும் உதவுகிறது. தேவனுடைய நன்மையும் அவர் வார்த்தையின் வல்லமையும் நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் தேவன் சிட்சிக்கும் போது அதை அற்பமாக எண்ணாதபடிக்க நமக்கு அவர் கடிந்து கொள்ளும் போது நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு நீதிமொழிகள் 3:11 சொல்கிறார். ஏன்னா தேவன் யாரை சோதிக்கிறார்? அவர் யார் மேலே அன்பு அதிகமாக வெளிப்படுத்துகிறாரோ
அவர்களை தான் சிட்சித்து போதிக்கிறார். சிட்சையை நம்ம அற்பமாக எண்ணாதபடிக்கு கர்த்தர் தம் நேசிக்கிற புத்திரர்களை தான் சிட்சிக்கிறார். அப்படி சிட்சிக்காமல் விட்டார்னா அவங்க வேசியின் பிள்ளைகள்னே வேத வசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் சிட்சிக்கப்படும் போதும் உபத்திரவப்படும் போதும் சோர்ந்து போகாமல் அது எதனால நமக்கு கொடுத்துருக்கிற அந்த நன்மையை உணர்ந்து அந்த காரியத்தை நாம் ஏற்று நடக்கும்போது பிற்காலத்திலே அது நமக்கு தேவனுடைய சமாதானத்தையும் தேவ நீதியும் வெளிப்படுத்தும். அதனால் தேவன் நம்மை அதுக்கு அனுமதிக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து ஓடும்போது கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் மூலமாக பிரமாணத்தை கற்றுக்கொண்டோம் என்று நாம் தேவனுக்கு அந்த நாட்களில் மகிமையை செலுத்துவோம். ஆமீன்.